ஹலோ மக்களே, ஏப்ரல் 18 சலங்கிலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ககன் பூமி கழுத்தில் எல்லார் முன்னாடியும் இப்போ புதுசாக திரும்ப தாலி கட்டுறாரு. சரச்சந்திரா குடும்பம் இருக்காங்க. சரச்சந்திரா, அபூர்வா, நக்ஷத்ரா, செரி எல்லாரும் இருக்காங்க. இங்கே பார்த்தா சாரதா குடும்பம் எல்லாரும் இருக்காங்க. சாரதா, பூரணி, இங்கே ஊர் மக்கள், அப்புறம் எல்லாருமே சிவா எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க முன்னாடி ககன் திருப்பியும் பூமி கழுத்துல தாலி கட்டுறாங்க. கட்டிட்டு 2 பேரும் மாலை மாத்திக்கிறாங்க. பூமி கழுத்துல அவங்களும் ககனும், ககன் கழுத்துல பூமியும் மாலை மாத்திக்கிறாங்க. அதுக்கடுத்து ககன் வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்ப நீ என்னோட மனப்பூர்வமான மனைவி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் நான் எந்த காலத்துலயும் நான் உன்னை இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி வாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா பண்டிதர் அந்த கோயில்ல இருக்கிற பண்டிதர் திரும்ப பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இது எல்லாமே சாரதாவோட கனவு. ககன் புதுசால இந்த தாலியும் கட்டியிருக்கவே மாட்டாரு. அது இது சாரதாவோட கனவு. இப்படி நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பண்டிதர் இருக்காங்கல்ல, அவங்க ககனுக்கும் பூமிக்கும் ஒரு காப்பு கொடுப்பாங்க. 2 பேர் கையிலயும் நீங்க கட்டிக்கோங்க, நீங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்கல்ல, நீங்க இன்னைக்கு தசரா அன்னைக்கு நீங்க கண்டிப்பா இந்த காப்பை கட்டிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ககன் அதை மறுத்துருவாரு. இல்ல, நான் கல்யாணமே பண்ணிக்கல, நான் இதுக்கு இதெல்லாம் கட்டிக்கணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா சாரதா சொல்லுவாங்க, டேய் ககன் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே 2 பேரும் ககன் கையில பூமி கட்டி விடுவாங்க. அப்புறம் பூமி கையில ககன் கட்டி விடுவாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி கட்டி விடுவாங்க. அப்புறம் தசரா நடக்கிறதுக்கு இன்னும் அந்த நேரம் இருக்கு. நீங்க அதுக்குள்ள அம்மன் மனசை குளிர வைங்க, ஆடல் பாடல்லாம் பண்ணுங்க, எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, இன்னும் ராத்திரி ஆகணும், அப்பதான் அந்த இதை எரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ராவணனை எரிக்கிறதுக்காண்டி சொல்லிட்டு இருப்பாங்க. பொம்மை ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு பொம்மையை பண்ணியிருப்பாங்க. அந்த சைஸ் ஃபுல்லா அது அன்னைக்கு அவங்க தசரா கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க இனிமேல் இந்த ஊருக்கு எல்லாமே நல்லதான் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தா இவங்க இந்த ஆடல் பாடல் கொண்டாடுறதுக்காண்டி வந்துருவாங்க. அபூர்வா என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஆடல் பாடல்ல வச்சு பூமியை கடத்தி அந்த தசரா பொம்மையில வச்சு பூமியை எரிச்சிடணும், எப்படி நம்ம சோபா சந்திராவை எரிச்சோமோ அதே மாதிரி இப்போ பூமியை எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இங்க ஆடல் பாடல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பண்ணோன்னே சரச்சந்திரா சொல்லுவாரு, முதல் உரிமை என் பொண்ணுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கோயில் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து, நீங்க இந்த கோயிலுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இந்த முதல் உரிமை உங்களுக்கு தரமாட்டோமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நட்சத்திராவும் செரியும் சாமி பாட்டுக்கு ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க எல்லாரும் முன்னாடியும். அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் மோதல் பண்ணாலுமே 2 பேரும் ஒன்று போல டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ககன் பூமி டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களும் இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. உடனே அபூர்வா அவங்க அடியாள்கிட்ட கண்ணெல்லாம் காட்டுவாங்க. உடனே அவங்களும் இந்த ககன் பூமி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்களும் மேடையில 2-3 பேர்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆட ஆரம்பிச்ச பின்ன பார்த்தா அபூர்வாவோட இன்னும் மற்ற ஆளுங்கள்லாம் சேர்ந்து கலர் பொடியெல்லாம் மேலே தூவி விட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு கலர் பொடியா தூவி விட என்ன நடக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு சுத்தி ஆட்களா கலர் பொடியெல்லாம் இது பண்ணிடுவாங்க. இது பண்ணி பூமியை கடத்திடுவாங்க. பூமியை கடத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த தசரா பொம்மை இருக்குள்ள அந்த ராவணனை ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை எரிக்கிறதுக்காண்டி. அதுவும் சரச்சந்திரா கையால தான் அந்த பொம்மையை எரிப்பாங்க. அதை எரிக்கிறதுக்காண்டி வச்சிருப்பாங்க. அதோட டாப் லேயர்ல போய் பூமியை கட்டி வச்சிருப்பாங்க, மேல யாராலையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ககனும் கீழே இறங்கிடுவாரு. அந்த பசங்களே இவங்க ககன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தவங்களே கீழே இழுத்துட்டு ககனை விட்டுருவாங்க. அப்புறம் ககன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாரு, பூமி எங்க போனா என்ன ஆனா எதுவுமே பூமியை பத்தி எதுவுமே கண்டுக்கவே மாட்டாரு. உடனே இவர் நான் அந்த டான்ஸ் ஆடின இதுல என்ஜாய்லே பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தா சாரதா தான் கேட்பாங்க, ககன் பூமி உன் கூட தானே வந்தா, எங்க போனா, என்ன ஆச்சு பூமி எங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கதாமா எங்கேயாவது இருப்பா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ஏதோ பயமா இருக்கு ககன், எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது ககன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருப்பாங்க. சரிம்மா நான் பாக்குறேன் இங்க வாங்க சேர்ந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. நைட்டே ஆயிரும். இவங்க ஒரு பக்கம், சிவா ஒரு பக்கம், அவங்க அக்கா எங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்க ஒரு ரெட் சாரி கட்டி வந்தாங்கல்ல, அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க பூரணி ஒரு பக்கம், அண்ணின்னு சொல்லிட்டு, பூமி எங்க போன, பூமி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஃபுல்லா முன்னாடி பின்னாடி படிக்கட்டுல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் மொத்தமும் தேடிட்டு இருப்பாங்க. ககன் ஒரு பக்கம் போயிட்டு பூமின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல கார்ல இறங்கின இடத்துல இருந்து இப்ப கோயில்ல இருக்கிற எல்லா கோயில சுத்தி தேடுவான். அதுக்கடுத்து இவங்க சாரதா கோயில்ல வந்திருக்கவங்க கிட்ட எல்லாம் என்னோட பூமியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல வந்தவங்க, அங்க இருக்கிறவங்க, நின்னவங்க, உட்கார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சாரதா ஒரு பக்கம் கேட்பாங்க. 4 பேரும் 4 இடத்துல போயிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க.
கடைசியில பார்த்தா பூமியை யாராலும் கண்டே பிடிக்க முடியாது. இங்க பார்த்தா நைட்டே ஆயிரும். இவருக்கு ககனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும். பூமி எங்கதான் போன, நீ எங்க இருக்க, எனக்கு சத்தம் கொடுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பாரு. பூமி 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 எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாரு ககன். ஆனா பூமி வாயில வந்து அவங்க துண்டு வச்சு கட்டியிருப்பாங்க, கை ரெண்டையும் கட்டி விட்டுருப்பாங்க. அவங்களால பேசவும் முடியாது, கையும் அசைக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் டாப் லேயர்ல இருப்பாங்க. பொம்மையோட மூஞ்சி பகுதியில வந்து அவங்கள பூமியை கட்டி வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தா இங்க பண்டிதரும் அதுக்கான நேரம் வந்தாச்சு, இப்ப நான் அம்மனுக்கு இப்போ திருப்பி நான் ஒரு பூஜையை பண்றேன், இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த அம்பை எடுத்து அந்த பெரிய ஒரு தீபம் ஏற்றிருப்பாங்க, அதுல முக்கி நீங்க அந்த இதை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்க எரிச்சிருங்க ராவணன் அப்படிங்கிற மாதிரி சரச்சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. வருஷம் நீங்க தான் பண்றீங்க, அதனால இந்த வருஷமும் நீங்க தான் பண்ணணும், நான் பூஜை பண்ணி முடிச்சோன்னா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதர் வந்து சரச்சந்திரா கிட்ட சொல்லியிருப்பாரு. அவரும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்க பார்த்தா அபூர்வம் நட்சத்திரமும் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அபூர்வம் வந்து சொல்லுவாங்க, பாத்தியா எப்படி அவளை நான் சாகடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்படி நடந்தது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க அம்மாவும் இதே மாதிரி எரிஞ்சுதான் சாம்பலானா சோபா சந்திரா, இப்ப அவ பொண்ணும் இதே மாதிரிதான் சாம்பலாக போறா. சார் அவங்க 2 பேத்துக்கும் எவ்வளவு துர்பாக்கியமா பண்ணியிருக்காங்க பாத்தியா, சே இப்படி ஒரு சாவா இவங்க 2 பேத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்களாட்டம் வந்து அபூர்வா வந்து நட்சத்திராட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொம்மையில தான் அவ இருக்கா, இப்போ வந்து சரச்சந்திரா அவங்க அப்பா கையாலேயே அவ சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்து நட்சத்திரா சொல்லுவாங்க, அப்பா தான் பூமிக்கு உயிரே கொடுத்தது, இப்ப அப்பாவே பூமியோட உயிரை எடுக்க போறாங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மம்மி, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா பூஜை அம்மனுக்கு நடந்துகிட்டு இருக்கும். பண்டிதர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சிரும், பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே நீங்க இப்ப பண்ணுங்க சரச்சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் மெதுவா அந்த அம்பை எடுத்து அந்த இதுல திரியில பெரிய விளக்குல இது பண்ணி அப்படி போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா ககன் ஃபேமிலி இன்னும் ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிச்சிருவாங்க, பூமி எங்கதான் இருக்குன்னு பார்த்தா கடைசியா ககன் வந்து கரெக்டா அந்த பொம்மைக்கு கீழே வந்து நின்னுதான் இப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாரு. இதுக்கு அடுத்து நான் உன்னை எங்க பூமி நான் போய் தேடுறது, எங்கதான் இருக்க நீ, எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி ஏதாவது பேச, பூமி எங்கதான் இருக்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு ககனு. அப்புறம் பார்த்தா அந்த பண்டிதர் முதல்ல ஒரு கயிறு கொடுத்து 2 பேரும் காப்பு கட்டிக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல, இவங்க கையை வந்து இந்த சோளக்கட்டு பொம்மை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதுல அப்படியே அவங்க கையை லூஸ் பண்ணி அந்த கயிறு வந்து கரெக்டா ககன் மேல விழுற மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா பூமி மேல இருக்காங்க, ககன் கீழே தான் இருக்காங்க, ஆனா அவர் மேல பார்க்கல. உடனே அந்த இதுக்கு அவர் கரெக்டா ஒரு தோல்ல வந்து விழுந்தோன்னே அதை வந்து எடுத்துருவாரு. எடுத்து பார்த்தா இது பூமி கையில எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல பாப்பாரு. இங்க பார்த்தா இவர் மேல பாக்குற அதே நேரத்துல சரச்சந்திர வந்து அந்த அம்பை எரிஞ்சிருவாரு அந்த பொம்மை மேல. இங்க பார்த்தா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிரும். இவரு ககன் பார்த்தா யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருப்பாரு. உடனே அதுக்கடுத்து அங்க பொம்மை வந்து பாதி சரச்சந்திரா வந்து இங்க அந்த ராவணன் பொம்மைக்கு வந்து அந்த வில்லு மூலியமா நெருப்பு வச்சிருவாரு, அங்க அந்த ராவணன் பொம்மை எரிய ஆரம்பிச்சிரும். பூமி பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த காப்பு வந்து 2 பேரும் மாறி மாறி கட்டியிருப்பாங்க. ககன் கையில பூமியும் பூமி கையில ககனும் கட்டியிருப்பாங்க. அந்த காப்பா கையை அப்படியே லூசா விட்டு கீழே விழுகிற மாதிரி பண்ணுவாங்க. அப்ப பார்த்தா அது நேரா வந்து ககன் மேல விழுகும். அப்பதான் அவரு அந்த காப்பை எடுத்து பார்க்கும்போது தான் நினைப்பாரு இது பூமி கையில எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேல பாப்பாரு. அவங்க அந்த ராவணன் பொம்மையோட டாப்ல இருப்பாங்க பூமி. அதுக்கடுத்து அது அந்த பொம்மை வேற எரிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் யாராவது காப்பாத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா யாருக்குமே கேட்காது. உடனே கடைசியா அந்த பொம்மை நல்லா எரிய ஆரம்பிச்சிடும், ராவணன் பொம்மை. அதுக்கடுத்து ககன் வந்து அவரோட உயிரையும் பெருசா நினைக்காம வந்து அவங்களே கஷ்டப்பட்டு மேலே ஏறி பூமியை காப்பாத்துறதுக்காண்டி போவாங்க. பூமி வாயில கட்டியிருப்பாங்க, கை கால்லாம் எல்லாமே கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க. இதுக்கடுத்து அவங்க எப்படி மயக்கமாயிருவாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா. அவங்க இந்த பொம்மை எரிய ஆரம்பிச்சோன்னே பூமி வந்து மயக்கமாயிருவாங்க. அதுக்கடுத்து ககன் தான் காப்பாற்றி அப்படி மெல்லாம் கீழே கொண்டு வருவாங்க. கீழே இறங்கினோன்னா அந்த பொம்மை மொத்தமும் எரிய ஆரம்பிச்சிரும். அப்புறம் தான் சரி வந்து பார்ப்பாரு. அந்த இதுல இருந்து அவர் நடந்து வருவாங்களா, நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நட்சத்திராவும் அபூர்வாவும் பார்த்தோன்னே என்ன இப்பவும் இவன் காப்பாத்திட்டானா சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்க நட்சத்திரம் ஒரு பக்கம் வழக்கம் போல அந்த ககன் மாமா காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அந்த பூமிக்கு எங்கதான் லக் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அபூர்வாவும் நட்சத்திரம், என்ன மம்மி நீங்க என்ன பிளான் பண்ணாலும் இது நடக்கவே மாட்டேங்குது, கடைசி நேரத்துல மாமா வந்து அது பூமியை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டு கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க பூமி இங்க வந்து மயக்கமா இருப்பாங்க. உடனே சாரதா, பூர்ணி, சிவா எல்லாரும் வந்து செடி எல்லாம் ரொம்ப பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. அவ கண்ணவே திறக்க மாட்டாங்க. அப்புறம் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க செடி, அதுக்கடுத்து தண்ணி தெளிப்பாங்க. அப்பதான் லைட்டா கண்ணை திறப்பாங்க.
உடனே அதுக்கு அடுத்து சாரதா கேட்பாங்க, என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணா உடனே அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியல அத்தை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இல்லை நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம்ல ஸ்டேஜில், அப்போ யாரோ என்னோட கர்ச்சீஃப் வச்சு என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க, யாருன்னே தெரியல அத்தை, யாருன்னு தெரியல. அப்புறம் என்னைய போய் மாடி அந்த ராவணன் பொம்மையில் மேலே போய் என்னை கட்டி வச்சிட்டாங்க, அதுக்கு அடுத்து தான் நான் கண்ணை திறந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கடவுளுக்கு தான் அவங்க நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க சாரதா வந்து அதுக்கடுத்து சிவபெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே இது அபூர்வாவும் நட்சத்திரம் வழக்கம் போல் பிளான் வந்து சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ககன் வந்து உன்னை காப்பாத்துறான்ல, உனக்கு எத்தனை வாட்டி நான் உயிரை எடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த ககன் வந்து உன்னை காப்பாத்துறான்ல, ஃபர்ஸ்ட் இனிமேல் அந்த ககனோட உயிரை எடுக்கிறேன், அதுக்கடுத்து இந்த பூமியோட உயிரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி வந்து இவங்க மனசுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் அந்த ககனை கொள்றேன், அதுக்கடுத்து இந்த பூமியை கொள்றேன்னு அவங்க மனசுல அபூர்வம் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்கே மறுநாள் ஆயிரும். அப்புறம் பார்த்தா சரி வீட்டில் இருப்பாங்க, சரி நட்சத்திரா அபூர்வா எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. இங்கே பார்த்தா இப்போ நட்சத்திரா வந்து இந்த செடியை கொள்றதுக்கு அவங்களும் நிறைய பிளான் எல்லாம் போடுறாங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயிலியராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப செடியை என்ன கொள்ளலாம்னு எப்படி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்களும் தேள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மந்திரிச்சு இது கெட்டவங்கிட்ட போயிட்டு மந்திரிச்சு வந்திருப்பாங்க. அதாவது அந்த பொம்மையில் மந்திரிப்பாங்களா, அந்த மாதிரி மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு இன்னைக்கு நைட்டே இந்த செடியை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அந்த இதை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது அப்போ தான் அபூர்வா வந்துருவாங்க. மாடி படிக்கட்டில் ஏறி அந்த அங்கே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் அபூர்வா வந்துருவாங்க. எங்கே போயிட்டு வர பேபி, என்னது இது அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் என்னாச்சு, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது தான் ஏதாவது ஒரு நாள் 2 நாள்னா நம்ம மெடிடேட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம். லைஃப் ஃபுல்லாகவே அந்த பிரச்சனை நமக்கு டிப்ரெஷனாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இல்லாமல் பண்ணணும்ல. அதுக்காக தான் இந்த செரிக்காக தான் நான் இந்த மந்திரிச்சு இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொம்மையை வந்து இந்த கை கால்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி செஞ்சு வச்சு கூட 10 லெமன் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க அதை எடுத்து அபூர்வா கிட்ட காட்டும் போது ஒரு லெமன் வந்து ஓடிடும், படியில் ஓடி போய் வாசலில் விழுந்துரும். அதை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மந்திரவாதி சொல்லியிருக்காரு, இதை வந்து செரி கிட்ட வச்சிடணும், இன்னைக்கு நைட்டு அவன் செத்துருவான், அவன் இந்த லெமனை வந்து செரிக்கு சாப்பிட்றதுல மாதிரி கொடுக்கணும், இந்த பொம்மையை வந்து அவன் தலகாணி கடியில் வச்சு அவன் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நான் மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை மட்டும் நான் அவன்கிட்ட வச்சேன்னா நிரந்தரமாக இனிமேல் எனக்கு அவன்கிட்ட இருந்து விடுதலை கிடச்சிரும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா சூப்பர் பேபி இன்னைக்கு தான் நீ என்னோட பொண்ணுன்னே நிரூபிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்த ஒரு லெமன் வந்து ஓடி போயிருக்கும். அப்போ தான் நட்சத்திரம் பார்ப்பாங்க, ஐயோ இதில் 9 லெமன் தான் இருக்குது, ஒரு லெமன் எங்கே போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டு இருப்பாங்க. இல்லை இதில் ஏதாவது ஒன்று காணாமல் போனாலும் அது பழிக்காமல் போயிடும் மம்மி, எனக்கு அது வேணும் மம்மி வேணும் மம்மின்னு கத்திட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து இதை மட்டும் நீங்கள் மருதாணி சித்திக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மருதாணியை ஆச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கட்டும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவங்களும் அந்த மேல் ரூமில் ஃபுல்லாக தேடுவாங்க, எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் வந்து கீழே இங்கே தான் பேபி எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து படிக்கட்டில் அப்படி தேடிட்டு இருப்பாங்க. அங்கேயும் இங்கேயும் இருக்காது. மருதாணியால் அப்போ தான் அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அது என்ன தேடுறீங்க 2 பேரும், நானும் சொல்லுங்க நானும் தேடுறேன்னு அதுவும் தேடிக்கிட்டே இருக்கும். என்னன்னே தெரியாமல் மருதாணியால் பட்டு தேடிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து சித்தி நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோ கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சரி வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற காலடி எடுத்து வைப்பார், அந்த லெமன் மேலே தான் வைப்பார் அவர். உடனே இது என்ன லெமனு, இது என்ன இங்கே இருக்குது, எப்படி வாசலில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நட்சத்திரம் ஐயோ செருக்கிட்டே அந்த லெமன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவரே எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து நட்சத்திரா கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. உடனே நட்சத்திரா இது நான் பூஜையில் வச்சுருந்தேன் உருண்டு இங்கே வந்துருச்சா, அது கூட சரி பூஜையில் வச்சுருந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்லபடியாக பேசி அந்த லெமனை வந்து வாங்கிடுவாங்க. உடனே சரியும் சொல்லுவார், சரி இது நைட்டு டிஃபனுக்கு எனக்கு கொடுத்துரு, நைட்டு ஜூஸ் போட்டு இதில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெமனை, அந்த மந்திரிச்ச லெமனை அவரே அவள் கையால் எடுத்து திரும்ப நட்சத்திர கையிலே கொடுத்துருவாரு. உடனே பாருங்க மம்மி அவன் சவுக்கு அவனே சாப்பாடு கேட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா இவங்க ககன் வீட்டில் பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பூரணி சிவா இவங்க எல்லாரும். இதுக்கு அடுத்து நட்சத்திரா செடி என்ன பண்ண போறாங்க, செடியோட நிலைமை என்ன ஆக போகுது, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்றேன். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. அண்ட் இப்போதான் நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம். பை பாய், தேங்க்யூ.